ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதிலலாம் இருக்க மாரி, பழனிமலைக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி, நம்ம தரிசனத்துக்கும், ரோப் கார்ல போறக்கும், வின்ச் யூஸ் பண்றக்கும் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன பயன்படுத்தி ஆன்லைன்ல எப்படி டிக்கெட் புக் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க ஃபோன்ல இருக்க குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில ஸ்க்ரீன்ல தெரியிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வெப்சைட்லேயே புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தரிசனத்துக்கு மட்டும் இல்லை, வெஞ்சுக்கு, ரோப்புக்கு, கால பூஜைக்கு, மேலே நடக்கிற 6 கால பூஜைக்கும் இதுலேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அர்ச்சனை, ரூ. 100 டிக்கெட், ரூ. 10 டிக்கெட், எல்லா டிக்கெட்டுமே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஹச்ஆர்என்சி வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாளைக்கு டைமுக்கு நம்ம விஞ்ச் புக் பண்ணி எப்படி போகலான்றதை காட்டுறேன். கடைசியாக இருந்த விஞ்சை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். நான் 7ஆம் தேதிக்கு புக் பண்ணி அங்கே என்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுன்றதை காட்டுறேன். முன்பதிவு பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்கோம். நான் நாளைக்கு காலையில் 7 மணிக்கு முன்பதிவு பண்ணுறத கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு எந்த மாநிலம், எந்த மாவட்டம். இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டன்றதுனால திண்டுக்கல் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் டோர் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அந்த ஊர் பேர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஊரோட பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் ஜிமெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. டிக்கெட் சம்மந்தமான எல்லாமே உங்களுக்கு இந்த ஜிமெயிலில் தான் ரிசீவ் ஆகும். நீங்கள் பணம் கட்டுற ரெசிப்ட் எல்லாமே இந்த ஜிமெயிலில் தான் ரிசீவ் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு தான் ஓடிபி வரும். இதை முடித்ததுக்கப்புறம் உங்களோட பேர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா விதிமுறை மற்றும் நிபந்தனைகள்னு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள்.